நீங்கள் ஒருத்தவங்கள காதலிக்கிறீங்க. அவ்வளவு அன்பையும் காதலையும் தேக்கி வச்சிருக்கீங்க. ஆனால் இது எதுவுமே திரும்ப கிடைக்காது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது உங்களுடைய காதலோ இல்லை உங்கள் மனதிலிருந்து நீங்கள் காட்டுற அன்போ திரும்ப கிடைக்காதுன்னு தெரியும். திரும்ப கிடைக்காதுன்னு கூட இல்லை. இவ்வளவு காதலுக்கும் உரியவராக நீங்கள் நினைக்கக்கூடிய நபருக்கு உங்களுடைய இருப்பே தெரியல. நீங்கள் ஒரு நீங்கள் 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 ஒரு ஆளாக இருக்கீங்க. ஒரு ஆள் நம்மள இவ்வளவு காதலிக்கிறாங்க அப்படின்றதே அவங்களுக்கு தெரியல. அப்படின்னா, இந்த உணர்வுக்கு பெயர் என்ன? தமிழ் சினிமால வந்து இத ஒருதலை காதல், ஒன் சைடு லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கியத்திலயும், காவியங்கள்லயும் அ இதுக்கு ஆங்கிலத்தில இதுக்கு வேறு மாதிரியான ஒரு சொற்றொடர் இருக்கு. அன்ரிக்விட்டட் லவ் அப்படின்னு. அதாவது அங்கீகரிக்கப்படாத, திரும்ப பெற முடியாத அன்பு அல்லது காதல் அப்படின்ற அந்த சொல். அப்படி ஒரு கதை, அப்படி ஒருத்தரை பற்றின கதை தான் இந்த புத்தகம். இது கிட்டத்தட்ட இன்னைக்கு நேத்திக்கு இல்லை, 250 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புத்தகம். வர்த்தர் அப்படின்னு ஒரு இளைஞர் இருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு மேலே காதல், ஷார்லட் மேலே காதல். ஆனால் வர்த்தர் ஒரு ஒரு சாதாரணமான எளிய பின்னணியிலிருந்து வந்த ஒரு மனுஷன். ஷார்லட் வந்து ஏற்கனவே வேற ஒருத்தருக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண். அது தெரிஞ்சே அவருக்கு இந்த காதல் வருது. ஆனால் ஒரு கட்டத்துலேயும் அவர் வந்து அதை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லணும்னு முயற்சி கூட பண்ணல. ஆனால் தன்னுடைய நண்பர் வில்லம் கிட்ட ஒரு கடிதங்களின் வழியாக தன்னுடைய அன்பை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவரும் அதே ஊர்லேயே தான் இருக்காரு. அந்த பொண்ணுக்கு நிச்சயமான நபரையும் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்கெல்லாம் சமூகத்தில் அடிக்கடி பார்த்துக்கிற ஒரு சூழலில் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த காதல் இருக்குல்ல, அது அவரையே வந்து உள்ளுக்குள்ளே இருந்து அரிக்க ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் கொஞ்சமாக அவரையே வந்து எடுத்துக்குது. கடைசியில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு துயரமான முடிவை தான் இந்த கதை சந்திக்கும். ஆனால் இந்த இந்த கடிதங்களில் அவர் சொல்கிற விஷயமோ, அந்த அன்பை அவர் விவரிக்கிறதும் இருக்குல்ல, அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த புத்தகத்தோட பேர் வந்து காதலின் துயரம். கதே அப்படின்ற எழுத்தாளர் எழுதினது. தமிழில் எம் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. இங்கிலீஷில் வந்து இந்த புத்தகத்தோட பேர் சாரோஸ் ஆஃப் யங் வர்த்தர் அப்படின்னு. அதில் வந்து அவன் ஒரு இடத்துல சொல்லுவான், தன்னுடைய காதல் எப்படிப்பட்டது, அவங்கள வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்றத சொல்லுவான். கொஞ்சம் கொஞ்சம் தவறி போனாலும் இது ஒரு அப்சஷன் மாதிரி ஒரு தோணலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் கூட இந்த இந்த வர்த்தர் வந்து இந்த அன்பையும் காதலையும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு கூட நினைக்கவே இல்லை. நான் அந்த சொற்றொடரை மட்டும், அந்த ஒரு சில வரிகளை மட்டும் படிக்கிறேன். She is to me a sacred being. All passion is still in her presence. I cannot express my sensations when I am near her. I feel as if my soul beat in every nerve of my body. அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாரு. தமிழில் வந்து எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னு படிக்கிறேன். எனக்கு அவள் புனிதமானவள். அவள் எதிரில் ஆசைகள் அனைத்தும் அடங்கி போகின்றன. அவளுடன் இருக்கும்போது நான் என்ன நினைக்கிறேன் என்பதே எப்போதும் எனக்கு தெரிவதில்லை. என்னவோ என் இதயத்தில் எல்லா நரம்புகளும் தத்தளிப்பது போலவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு ஒரு வரி வரும். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கப்பட்டால் இது வந்து உங்களுக்கு அந்த நபர் மேலே கோபம் வரலாம். ஆனால் அதை அதை சரியான பார்வையில் பார்த்தா என்னடா இப்படி ஒரு உணர்வா அப்படின்னு தோணலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ சம்டைம் cannot understand how she can love another, how she dares love another, when I love nothing in this world so completely, so devotedly as I love her, when I know only her and have no other possession அப்படின்னு சொல்கிறாரு. தமிழில் வந்து இதை அப்படியே மொழிபெயர்க்கல. நான் அதை சுருக்கமாக சொல்கிறேன். இன்னொருவன் அவளை காதலிக்கக்கூடும் அல்லது காதலிக்க முடியும் என்பதையே என்னால் பல நேரங்களில் சகித்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி உருகி உருகி
லவ் பண்ணிட்டு கடைசியில் அந்த காதலுடைய இருப்பு கூட தெரியாமல் அவர் வந்து ஒரு துயரமான முடிவுக்கு போகிறாரு. அப்படி ஒரு கதை தான் இந்த காதலின் துயரம் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகத்தை கட்டாயமாக படிங்க. இதே மாதிரியான ஒரு அன்ரிக்வெட்டட் லவ் ஆர் சொல்லாத காதலோட இருக்கிற காதலை கொண்டாடுற ஒரு நபர் உங்களுக்கு தெரியும்னா அவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.